5 செகண்ட் நிக்க முடியும்னு சொன்னீங்க. சோ நின்னு காட்டுறீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜெயலட்சுமி, என்ன வந்து ஜெயன் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து இந்த பேண்ட்ஸ் வந்து என்னோட சாண்டுக்கு தான் நான் வந்து வாய்க்க ஆரம்பிச்சேன். என்னோட சாண்டுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து மைலோமணியசை, அதாவது நம்மளுக்கு வந்து முதுகு தண்டு வந்து ஜாயின் பண்ணிருக்கல, அவருக்கு வந்து முதுகு தண்டு வந்து தோற்றம். ஸோ அதனால வந்து இடுப்பு கீழே வந்து அவருக்கு வந்து நேரம் பாதிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கீழே 100% வந்து நமக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், அவருக்கு வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பேண்ட்ஸ் வந்து நான் வாங்கி 1 வாரம் ஆச்சு. அவர் வந்து போடலாமா போடக்கூடாது வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டாக்டர் சொன்னாங்க, வை நாட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து நார்மல் போட்டால் நமக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து இடுப்பு கீழே வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து குறவு தான். சரி, நான் ஹஸ்பண்ட் கேட்டேன், ஓகே போடலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்ப நைட்ல அவரு போட்டு விட்டுட்டு தூங்கிட்டு மணி ஒரு விடிய காலம் 3 மணி இருக்கும். காலில் வந்து கரண்ட் ஷாட் ஆச்சு அந்த பாலத்துல. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஊருக்குலாம் கூட்டிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து அந்த வறுமக்களை அது மூலியமா தான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அந்த பேண்டமிக் காலம் அந்த 2 வருஷம் ஸ்கூல்லாம் ஷட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவருக்கு எக்ஸசைஸ் ஆகும் போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது நடப்பாரு நல்லா. அப்புறம் அந்த பேண்டமிக் காலம் வந்து 2 வருஷம் வந்து அவர் நடக்க முடியாம போட்டுட்டு அவரையும் எல்லாம் வந்து கூட் பண்ணிடுச்சு. அதனால நடக்க முடியாது, குழந்தை ரொம்ப குழந்தை பண்ணுவாங்க. ஸோ இந்த பேண்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி அந்த ஒரு நைட்ல வந்து அவருக்கு அந்த டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்து மோனியில வந்து கேட்டேன், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சா அப்படின்னு. ஏன்னா நம்ம நார்மல் ஆளுக்கு வந்து டாக்டர் சொல்லிடலாம், அவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா, அது கியூர் ஆக முடியாது. சாரி, வாய்ஸ் இதாகுது. ஓகே, அப்புறம் வந்து கேட்டேன்னு சொன்னாரு, இந்த மாதிரி இந்த கடன் ஷாப் மாதிரி அடிச்சு மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு. ஏன்னா ஒரே நேரம் கண்ணுக்கு ஒரு நைட்ல. அப்புறம் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். வேலை செஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து அவரு அந்த காயின் டீ காஃப் மசாலா அப்புறம் அந்த நான் சொன்னேன், போடி அதை வந்து போடி, அது வந்து ஹீலிங் ப்ராசஸ். அது தொடர்ந்து அவருக்கு வந்து 1 வாரம் அந்த வெளியே பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் முட்டி வலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ரால் பண்றதுனால அவர் முட்டி வலிக்கு. அப்ப அவர் வந்து சொந்தமாக போட்டு அந்த பேண்ட் போட்டோன்னே முட்டி வலி இருக்காது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்பீங்களா, பிகாஸ் அவர் வலி வந்து குறைஞ்சிருச்சு. Yeah. Yeah. இப்ப நீங்க சொன்னீங்க என்னால அந்த ஏப்போ போட்டு பேண்ட் போட்டு நிக்க முடியும், ஒரு 5 செகண்ட் நிக்க முடியும்னு சொன்னீங்க. சரி, நின்று காட்டுறீங்களா? இவருக்கு எத்தனை வயசு? 15 வயசு. நடக்க முடியுமா அது போட்டா உங்களால? கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா அது நடக்கிறதுக்கு உங்களால? ஓகே 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 ஓகே. இப்போ வந்து அவர் கொஞ்சம் நடக்க முடியும். அவர் கால் வந்து லைட்டா ஆயிருக்கு. ஏன்னா அந்த ப்ரொசீஜர்லாம் அவர் வெளியே கால் வந்து லைட்டா இருக்கு. அவர் கால் இப்போ வந்து அவங்க தம்பிகள்லாம் வந்து உட்காந்து பால் எத்தனை நேரம் பேக் பார்த்து அந்த ப்ராசஸ் தெரியுது இருக்கு. ஏன்னா முன்னாடி கால் தூக்கத்தை கஷ்டப்படுவாரு, இப்போ பால் வந்து அவ்வளோ வேகமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாரு, அவங்க தம்பி 2வது தம்பி சொல்லுவாரு, சின்ன தம்பி சொல்லுவாரு, அண்ணன் எத்த மாட்டாரு, இப்போ பாரு எத்து வரது எத்து எனக்கு அடிச்சுட்டாங்க. ஸோ எப்படி அவங்க அண்ணன் தம்பி வந்து சொன்னாங்க, இவன் தான் உட்காந்து அவர் பால் எத்தினாலும் அந்த கால் தான் அவர் பாடி வெயிட் வந்து அவர் செக்கப் போறப்பெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க பாடி வெயிட்லாம் எழுதி குறைக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப பாடி வெயிட் விட்டாங்கன்னா அந்த பேஸ் பண்ண வந்து நடக்க முடியாது அவருக்கு. ஸோ உட்காந்துருக்காரு. அப்புறம் டயட்டிஷியன் போற முன்னுக்கு வந்து செக் பண்ணிட்டு போனோம். செக் பண்ணி போனா 96ல இருந்தாரு, 5 kg குறைஞ்சி 91 வந்துச்சு. அவரே கேட்டார், எப்படி நான் எக்ஸசைஸ் செய்யல, நான் எப்படி வந்து அந்த பேண்ட்ஸ் வந்து பக்ஸிலாம் எடுத்தா அதான் இப்போ 2 நாளா டிஃபரெண்ட் தெரியும்.